குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேரக்டர் அப்படின்றதே ஒரு நிரந்தரமான கேரக்டர் கிடையாது. இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம். நம்மளுடைய எண்ண பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி புதுசாக பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது ஒரு கேரக்டர்ன்றது ஃபிக்ஸ்டான கேரக்டர் எந்த மனிதனுக்கும் கிடையாது. கேரக்டர் என்பதே முதல்ல ஒன்று கிடையாது. ஏன்னா நிரந்தரமற்றதில் எங்கே போய் அது நிலையானது ஒன்று நிற்க போகுது. அப்போ அதுவும் உண்மை என்பது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளுடைய கேரக்டர்னு நம்ம ஒன்று போர்ட்ரே பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேரக்டரை மற்றவங்களுக்காக நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். மற்றவங்களுக்காக நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் மற்றவர்களால் உயர்த்தப்படுவான் என்பது நியதி. அதுக்காக நம்ம மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக நம்மளை நம்ம பில்டப்பாக காமிச்சிக்கிறதுக்காக நம்ம கேரக்டரை மாற்றும் போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய சில முரண்பாடுகளான கருத்துக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி தான் சொல்லணும். அப்படின்னா, இப்போது ஒரு மனிதன் இருக்கான்னு வைங்களேன். நீங்கள் முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த பிஸ்னஸை நம்ம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் விட இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நம்ம கையாளணும். அவங்கள எப்படியாவது நம்ம பாசிட்டிவாக பேசி கவர் பண்ணி நம்மளோட பிஸ்னஸில் ரெகுலர் கஸ்டமராக மாற்றணும். நமக்கு ஒரு ரெகுலர் கன்சியூமராக அவங்கள நம்ம க்ரியேட் பண்ணணும். நம்மளோட சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக மாற்றணும். ஒரு பிஸ்னஸே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அப்படின்னு நீங்கள் நினச்சி தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே உத்வேகம், அதே வேகம், அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி கடைசி வரைக்கும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்ற விஷயத்தையே மறந்து இந்த உலகம் உங்களை வழி நடத்துவதற்கு தகுந்த மாதிரி மாறி நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய எத்திக்ஸ், உங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய யூனிக்னஸ், உங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவம் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் மாற்றி இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறி பூராத்தையும் கொலாப்ஸ் பண்ணி வச்சுருவீங்க. அப்போ என்னென்னா, ஜஸ்ட்டு வருமானம் வந்துட்டு இருக்குமே தவிர ஒரு சில நேரத்தில் வருமானம் கூட வராது. பெரும்பாலான நேரங்களில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்காக இந்த தொழில் ஆரம்பித்தோன்றதே மறந்து அதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதுதான் பெரும்பாலான மனிதர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ என்னென்னா, இது ஒவ்வொருத்தரோட கடமை. ஒவ்வொருத்தரும் ரொம்ப கான்ஷியஸாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எந்த மென்டாலிட்டியில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எந்த உத்வேகத்தில் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அப்போ அது 100% இல்லை 1000% கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களால் கொண்டு போக முடியாது. எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நம்ம நினச்ச மாதிரியுமே எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பண்ண முடியாமல் போகணுன்னா, ஒரு 10% 15% தான் மிஸ் ஆகணுமே தவிர 85% மிஸ் ஆகி 15% எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேரக்டர் ஒரு நிரந்தரம் இல்லாத கேரக்டர். ஆனால் அதில் எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் தோற்று போவீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்காக, நல்ல பேரை எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு சில கேரக்டரை நம்ம போர்ட்ரே பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஹெல்த்தியான கேரக்டர் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க, சரிங்களா? அந்த கேரக்டர் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது மாறுறப்போ இந்த உலகத்தின் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வித பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது. 10ஓட 11 மாறிடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ ஆரம்பிக்கும் போது நான் யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன் என் கஸ்டமர்கிட்ட அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கஸ்டமர் உங்ககிட்ட ஃபோனில் பேசக்கூடிய அந்த டொனாலிட்டி, அவன் ஏற்றி இறக்கமாக பேசக்கூடிய அந்த வாய்ஸ் மாடுலேஷன், இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, படார்னு உங்களுக்கு கோவம் வந்துடும். கோவம் வரவே கூடாதுன்னு நான் சொல்ல, எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல கூடாதுன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுடைய கொள்கைகளை பாதிக்கக்கூடாது. இதனால தான் ஒரு கட்சி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, கொள்கைகள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த உலகம், இந்த சுற்றுப்புற சூழல் எப்படி நடந்தாலும், ஒரு பிரளயமே ஒரு பூகம்பமே வந்தால் கூட கட்சிக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்குது. அதெல்லாம் மாறவே மாறாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இலங்கையில் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் கட்சி சார்ந்து பேசுகிறதுனால கம்ப்ளீட்டாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்குது.
பிரபாகரன் அவர்களுடைய கட்சியில் தமிழீழத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, போர்க்களம் அப்படின்னு போகும்போது, போர் சண்டைன்னு போகும்போது ஒரு பெண்களோ குழந்தைகளோ போருக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு அவங்க அந்த துப்பாக்கி குண்டுகள் சுடக்கூடாது, மற்ற ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்றத ஒரு கொள்கைகளாக வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி நிற்பாங்க. அப்போ என்ன, அதுதான் கொள்கை. அந்த மாதிரி ஒரு தொழிலில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கொள்கைகள்ன்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸாம்பிள் சொன்னால் வே பிரபாகரன் அவர்களை பற்றி மட்டும் நான் சொல்ல, சேகுவாரை எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து மார்க்சிசம் எடுத்துக்கோங்க. அதில் வாழ்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கியூபாலெல்லாம் அந்த அளவுக்கு தான். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருந்ததுன்னா அந்த கொள்கைகளில் ரொம்ப சரியாக இருப்பாங்க. அதை கடந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸில் உங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் வேணும், ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கணும். அந்த எத்திக்ஸ் மாறாமல் நீங்கள் செயல்படுற போது தான் பணத்தை தாண்டி நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும், நற்பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். இது மூணும் சேர்ந்து கிடைக்கிறப்ப தான் இறைவனோட ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். இறைவனோட ஆசீர்வாதம்ன்றது இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் தான். அது கிடைச்சதுனா தான் ₹1 நீங்கள் சம்பாதிச்சாலும் அந்த ரூபாய் மூலிமா நல்ல துட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதுக்கு பேர் கர்ம துட்டு. கர்ம துட்டில் ₹1 வந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும். நல்ல துட்டில் உங்களுக்கு பணம் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும். அப்போ என்ன, மற்ற விஷயங்களுக்காக வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்களுக்காக உங்களுடைய கேரக்டரை நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்களோட கேரக்டரை மாற்றுறது எப்போ மாற்றணும்னா அது மற்றவர்களோட நல்லதுக்காக தான் மாற்றணுமே தவிர அதை வந்து மற்றவங்க கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், இல்லை ஒரு அறியாமையில் மாற்றுறீங்க அப்படின்னா அது உங்களையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் நல்ல விஷயங்களுக்காக உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்காதீங்க. அதை பற்றி அடுத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அதனுடைய பலன் என்ன, அதனுடைய நல்லது என்னன்றதை ஃப்யூச்சரில் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ பொறுமையாக அமர்ந்து இவ்வளோ டீட்டெயில்டான விஷயத்தை கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.